சேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சேலை நம்மளால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி செய்யணும். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே செட்டை மட்டும் போட்டு விட்டு போயிடறாங்க சுவாமிக்கு. அந்த தரையெல்லாம் வெறும் மண்ணாகி மழை தண்ணிலாம் உள்ளார ஐயோ இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா அதை விட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போற வழியில நம்ம நாச்சியார் கோயிலேருந்து திருச்சேரிக்கு நடுவில் மேல சித்தாலத்தூருங்கிற கிராமத்துல நீண்ட நாளா சுவாமி வெட்ட வெளியில இருந்திருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு மூலமா ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ஷெட்டு போட்டதோட சரி, மற்றபடி ஊர்காரவங்களாம் அந்த தரையெல்லாம் போடல. நம்ம போயிட்டு சுவாமியை பீடங்கள்லாம் உயர்த்தி கிரேனை வச்சுதான் தூக்கணும் சுவாமியை. அவ்வளோ வெயிட்டான சுவாமி, சதுர வடிவமான ஆவுடையாருங்க சுவாமி, ரொம்ப வெயிட்டான சுவாமி. அதனால கிரேனை வச்சா எடுத்து நம்ம சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் அமைச்சு தரைதளங்கள், மற்ற வள்ளி தேவனம், முருகன், விநாயகர், நந்திய பெருமானுக்கும் பீடங்கள் கட்டியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் பிரதிஷ்டை பண்ணணும். பாக்கி பணிகள் இருக்கு. இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க. இந்த திருப்பணிக்கு, இந்த பிரதிஷ்டைக்கும் தங்களால இயன்ற உதவிகள் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம திருச்சேர ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா போற மாதிரி இருந்தா இந்த சுவாமியும் ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப கம்பீரமான சுவாமி, 6 அடி உயர பானம், பெரிய ஆவுடையார். அதனால வணங்கிட்டு போங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச உதவி இந்த ஆலயத்துக்கு பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். சேலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த சேலை நம்மளால செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி செய்யணும்.